கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். தவறுகளை மனதில் வைத்து கொண்ட வழி இன்னமும் உங்களுக்குள்ள இருந்து கொண்டேதான் இருக்கும். குற்ற உணர்ச்சியின் தீராத அனல் உங்களை விட்டு கடக்காமல் இன்னமும் தேவையில்லாத மனவழிகளையும் மனக்குழப்பங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டேதான் இருக்கும். உங்களுடைய மிகப்பெரிய ஒரு பலவீனமும் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு தவறும் என்ன தெரியுமா? அதிகமான குழப்பங்கள். எதையாவது ஒரு தவறை செய்து விடுவீர்கள், ஆனால் அது சரியாகிவிடும். இருந்தாலும் உங்களுடைய மனதிற்குள் இந்த ஒரு தவறை நம்ம செய்யாமல் இருந்திருக்கலாமோ, இந்த ஒரு குழப்பங்கள் தான் உங்களுடைய மனதிற்குள்ள நீண்ட நாட்களாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான வேலைகளையும் எந்த விதமான செயல்களையும் செய்ய விடாமல் உங்களை தடுத்து நிறுத்தி கொண்டே தான் இருக்கும். இந்த ஒரு அனுபவம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து இருக்கிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். நீங்க மற்றவங்களுடைய தவறுகளை மட்டும் கிடையாது, உங்களுக்குள்ள நீங்கள் செய்த தவறுகளையும் ஒருபோதும் மறக்க மாட்டீங்க. நம்மளும் இந்த ஒரு தவறை செய்துதான் வந்திருக்கோம். இனிமேலும் நம்ம இந்த ஒரு தவறை நம்முடைய வாழ்க்கைக்குள்ள செய்யக்கூடாது. இந்த ஒரு குழப்பங்கள் உங்களை அந்த ஒரு குழப்பங்கள்ல நீங்கள் இருந்து மீண்டும் மீண்டும் நீங்கள் தவறுகளை செய்து கொண்டே தாங்க இருப்பீங்க. பல வருடங்களுக்கு முன்னால் தெரியாமல் நீங்கள் எடுத்த ஏதோ ஒரு தவறான முடிவு அல்லது யாரையோ கோபத்தில் சொல்லிவிட்ட ஒரு வார்த்தை போன்ற உங்களின் பழைய தவறுகளை இன்றும் உங்களுடைய மனதில் நீங்கள் நினைத்து உங்களை நீங்களே வருத்தி கொள்ளக்கூடிய ஒரு நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்களாகத்தான் இருப்பீர்கள். ஆனால் நீங்கள் வேண்டுமென்று எதையுமே செய்திருக்க மாட்டீர்கள். நீங்கள் வேண்டுமென்று நினைத்து கூட நீங்கள் செய்திருக்க மாட்டீங்க. இருந்தாலும் சில கவலைகளும் சில கஷ்டங்களும் உங்களை இன்னமும் உயிரோடு கொண்டே தான் இருக்கும். அன்று நான் ஏன் அப்படி செய்தேன் என்ற ஒரு குற்ற உணர்ச்சி உங்களை மனதிற்குள் ஒரு தீராத அனலாக எரிந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வேண்டுமென்று எந்த விதமான தவறையும் உங்களுடைய மனதிற்கு தெரிந்து நீங்கள் செய்தது கிடையாது. ஒரு கோபத்தலையோ அல்லது யாராவது ஒருவர் உங்களை தேவையில்லாத வார்த்தைகளில் பேசி உங்களை கோபத்துக்கு ஆளாக்கியிருப்பாங்க. உங்களுடைய மனதிற்குள்ள ஒரு சந்தேகத்தை உருவாக்கி கொடுத்திருப்பாங்க. அந்த ஒரு சந்தேகத்தாலும் கோபத்தாலும் நீங்கள் எடுத்த சில முடிவுகளும் எடுத்த சில தவறான வழிகளும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். கடந்த கால தவறுகளை மன்னித்து கடந்து போக தெரியாமல் அதை ஒரு பெரிய சுமையாகவே உங்களுடைய நெஞ்சில் சுமந்து கொண்டு நீங்கள் படக்கூடிய வேதனை மிகவும் கொடுமையானதாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து அது இன்னமும் உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒருபோதும் இந்த ஒரு தவறுகள் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும், என்னுடைய வாழ்க்கையை இந்த அளவுக்கு இது சீரழிக்கும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்திருக்க மாட்டீங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது குழப்பமாக இருந்து உங்களுக்கு தேவையில்லாத ஒரு முடிவுகளை ஒரு நல்ல ஒரு முடிவையும் எடுக்க முடியாமல் தேவையில்லாத குழப்பங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதிர்பார்ப்புகள் அதிகமாகவே இருக்கும், ஆனால் நிறைவேறாமல் இருந்த சில விஷயங்களும் இருக்கும். கன்னி ராசிக்காரங்க இயற்கையிலேயே எல்லாவற்றிலும் ஒரு தரம் வாய்ந்த ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. ஒரு உயர்ந்த எதிர்பார்ப்பை எப்பொழுதுமே எல்லார் மீதும் வைத்திருப்பீர்கள். நம்மளும் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வர வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். உங்களின் வாழ்க்கை துணை இப்படித்தான் இருக்க வேண்டும், உங்களுடைய பிள்ளைகள் இப்படித்தான் வளர வேண்டும், உங்களின் தொழில் இந்த ஒரு நிலைமைக்கு வர வேண்டும் என்று நீங்கள் ஒரு பெரிய கோட்டையை மனதிற்குள் கட்டி வைத்திருப்பீங்க. இந்த ஒரு நாளில் நம்ம நல்லது செய்தால் அது பிற்காலத்தில் நமக்கு நல்லதை தேடி கொடுக்கும் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள்ள ஏகப்பட்ட எண்ணங்கள் ஏகப்பட்ட கணக்குகள் அது அனைத்தையுமே போடக்கூடிய ஒரு நபர்கள் நீங்கள் தான். ஆனால் இந்த ஒரு உலகம் உங்களுடைய எதிர்பார்ப்பிற்கு ஏற்றவாறு எப்பொழுதுமே இயங்காது. நீங்கள் காட்டிய அன்பிற்கு நிகரான அன்பு மற்றவர்களிடமிருந்து கிடைக்காத போதும், நீங்கள் எதிர்பாராத அங்கீகாரம் கிடைக்காத போதும், நீங்கள் அடையும் ஏமாற்றம் உங்களை முற்றிலுமாக உடைத்து போட்டிருக்கும். எதிர்பார்ப்புகளை உங்களுக்கு பெரிய ஒரு எதிரியாக மாறிய தருணங்களும் அதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் இருந்து கொண்டே தான் இருக்கும். உங்களின் மனதுக்குள்ள அடங்கிய கவலைகளும் இன்னும் இருக்கும். சுற்றத்தாரும் உலகமும் உங்களை மிகவும் தைரியமானவன், எப்போதும் கலகலப்பாக புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடியவன் என்று நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் வெளியில் நீங்கள் காட்டும் முகம் அப்படிப்பட்டதாகவே இருக்கும். ஆனாலும் அந்த புன்னகைக்கு பின்னால் எவ்வளவு பெரிய குழப்பங்கள், கண்ணீர், ஏமாற்றங்கள் மற்றும் குடும்ப சுமைகள் மறைந்து கிடைக்கிறது என்பது உங்களுடைய தலையணைக்கு மட்டுமே தெரிந்த ஒரு ரகசியமாகவே இருக்கும். 4 பேரை சந்திக்கும் போது சிரித்து பேசிவிட்டு தனிமைக்கு வரும்போது உங்களுடைய மனப்பாரம் தாங்காமல் நீங்கள் தனியாக அழுது தீர்த்த நாட்களை இந்த ஒரு உலகம் எப்பொழுதுமே அறியாது. வெளியில் சிரிப்பு, உள்ளுக்குள்ள இரத்த கண்ணீர் என ஒரு முகமூடி வாழ்க்கையை நீங்கள் எப்பொழுதுமே வாழ்ந்து கொண்டுதான் இருப்பீர்கள். அந்த ஒரு முகமூடி வாழ்க்கை இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வலிகளையும் ஏமாற்றங்களையும் மன அழுத்தங்களையும் உங்களுடைய புத்திசாலித்தனமான இதயத்தில் தாங்கிக் கொண்டு இதுவரைக்கும் நீங்கள் நிமிர்ந்து நடந்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். இருந்தாலும் அந்த வலிகள் உங்களுடைய மனதிற்குள்ள இருந்து தேவையில்லாத குழப்பங்களையும் தேவையில்லாத வழிகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு
சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நான் உங்களை பற்றி தவறாகவோ அல்லது பொய்யாக பேசியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். ஆனாலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய தொழிலில் ஒரு சிறிய முயற்சிகள் மூலம் பெரிய லாபத்தை நீங்கள் அடையவும் ஆரம்பிப்பீங்க. சொந்த தொழில் அல்லது வியாபாரம் செய்யும் கன்னிராசி அன்பர்களுக்கு இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பொற்காலமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இதுவரை தொழிலில் முடக்கம், வியாபாரத்தில் நஷ்டம், புதிய வாடிக்கையாளர்கள் இல்லாமல் தவித்த உங்களுடைய கவலைகளுக்கு நாளை முதல் ஒரு முற்றுப்புள்ளியானது வைக்கப்படும். நீங்கள் போடும் ஒரு சிறிய முதலீடோ அல்லது நீங்கள் எடுக்கும் ஒரு சிறிய முயற்சியோ அது பல மடங்கு லாபத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அள்ளித்தரும் பிரம்மாண்டமான காரியமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவது, புதிய கிளைகளை தொடங்குவது போன்ற எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைவேறி போதுமான அளவுக்கு உங்களுக்குள்ள நன்மைகளையும் தேடி கொடுக்கும். சந்தையில் உங்களுடைய நாணயமும் மதிப்பும் உயர்ந்து போட்டியாளர்கள் உங்களை கண்டு வியந்து விலகி ஓடும் அளவுக்கு உங்களுடைய தொழில் சாம்ராஜ்யமானது பிரம்மாண்டமான அளவுக்கு வளரவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய மனக்கவலைகள் அனைத்துமே குறைந்து ஒரு அமைதியானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். சுற்றத்தாரும் உலகமும் உங்களை மிகவும் தைரியமானவர் என்று நினைத்தாலும் புன்னகைக்கும் பின்னால் நீங்கள் பூட்டி வைத்திருந்த அத்தனை மனக்கவலைகளும் ரகசிய கண்ணீர்களும் நாளை முதல் முற்றிலுமாக கரைய போகிறது. அதுதான் மிகப்பெரிய ஒரு உண்மை. நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். நாம் யாருக்காக வாழ்கிறோம்? நமக்கென்று இந்த உலகத்தில் யாருமே கிடையாதா என்ற ஒரு தனிமை உணர்வும் வெறுமையும் நீங்கும் நாளாக நாளைய நாளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இறைவனின் அருள் உங்கள் மீது இருப்பதை உங்களால் ஆழமாக உணர முடியும். கடந்து போன கசப்பான நினைவுகளும் உங்களை காயப்படுத்திய மனிதர்களின் முகங்களும் அனைத்துமே உங்களுடைய நினைவிலிருந்து மெல்ல மெல்ல மறைந்து உங்களுடைய உள்ளம் ஒரு தியான நிலைமையை போன்ற ஒரு பேரமைதி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க ஆளாக்கவும் படுவீங்க. உங்க வாழ்க்கைக்குள்ள ஒரு ஒழுங்கும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகும். அத்தனை போராட்டங்களையும் அலக்கழிப்புகளையும் துரோகங்களையும் தாண்டி வந்த உங்களுக்குள் இனிமே ஒரு அசைக்க முடியாத நிலைத்தன்மையும் ஒழுங்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகும். இனிமே நீங்கள் யாருக்காகவும் பயப்பட வேண்டியது கிடையாது. யாருக்காகவும் உங்களுடைய சுயமரியாதையை இழக்கப் போவதும் கிடையாது. தொழில், உத்தியோகம், குடும்பம், பொருளாதாரம், ஆரோக்கியம் என வாழ்க்கையின் அத்தனை திசைகளிலும் உங்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும் ஒரு வெற்றி காலமானது வந்துவிட்டது. நீங்கள் நினைத்த இலக்கை அடைந்து சமூகத்தில் ஒரு உயர்ந்த மனிதராக, ஒரு கம்பீரமான ராஜநடை போடக்கூடிய ஒரு நபர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க உருவெடுப்பீங்க. கன்னிராசி அன்பர்களை காலத்தின் சக்கரம் சுழன்று கொண்டேதான் இருக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் இதுவரைக்கும் நீங்கள் பட்ட அவமானங்கள், பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கப் போகிறது. நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில வரப்போகும் இந்த உன்னதமான மாற்றங்கள் வெற்றிகளாக மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இரு கரம் கூப்பி வரவேற்க தயாராகுங்கள். நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள் என்பதை நாளை முதல் நீங்கள் தெரிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. இதுவரைக்கும் தடைகளை மட்டுமே சந்தித்துக் கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல போதுமான அளவுக்கு வெற்றிகள் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு ஆளாக்கப்படும். எனவே தொட்டதெல்லாம் துலங்கும் நல்ல ஒரு பொற்காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கப் போகிறது. அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையின் நிலைமை நிச்சயமாக உயர்ந்துவிடும். கன்னி ராசியில் பிறந்த உத்திரம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு காலமானது இருக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் உருவாகி போதுமான அளவுக்கு வாழ்க்கையில முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கிறதா இல்லையா என்பதை பொறுமையாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைவுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.